ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோஸை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டான கொத்து சப்பாத்தி. கொத்து சப்பாத்திக்கும் கொத்து பரோட்டாக்கும் ரொம்பவே வித்தியாசம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி சூப்பராக கொத்து சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்து சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக இது வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி குருமாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் மசாலா பொருட்களோட காரம் மட்டும்தான். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் செய்திருப்போம். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ 2 முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன், அதனால் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். 4 சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் மட்டும் 2 தடவை மட்டும் திருப்பி எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்கிறதுனால சப்பாத்தி இன்னும் குட்டி குட்டியாக கட் ஆகும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பாதி அளவு வெந்ததுமே நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பீஸ் ஆயிடுச்சுன்னு. நம்ம எவ்வளோ கொத்துனா கூட இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸ் ஆகாது. அதனால தான் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா முட்டை கூடையும் மசாலா கூடையும் சப்பாத்தி கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். முட்டை மசாலா பொருட்கள் எல்லாமே சப்பாத்தி கூட சூப்பராக கலந்து வந்திருக்கு. சப்பாத்தி செய்துட்டு சைடு செய்ய டைம் இல்லைன்னா சட்டுன்னு 2 முட்டை வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், சூப்பரான கொத்து சப்பாத்தி 5 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம் சுவைக்கலாம்.